வெல்கம் பேக் டு டோரா பூஜி கிச்சன். இதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா புதினா சாதம், அதாவது பிரிஞ்சி மாடலில் நம்ம வந்து புதினா புலாவ் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். இது வந்து நம்ம ஈஸியாக நம்ம லஞ்ச் பாக்ஸ்லேயும் நம்ம பேக் பண்ணி கிட்ஸுக்கெலாம் கொடுக்கலாம். புதினாவே பிடிக்கல அப்படின்னு சொல்கிற கிட்ஸ் கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க. இந்த பட்டை லவங்க வாசனைலாம் பிடிச்ச கிட்ஸ்லாம் இருப்பாங்க தெரியுங்களா, பிரியாணி பிரிஞ்சிலாம் அந்த மாதிரி இருக்க கிட்ஸுக்கெலாம் இதை பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் சீக்கிரமாகவே நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் எடுத்துருக்கோன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் வாங்க. தேவையான அளவு எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். 2 தக்காளியை வந்து மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். பிளெயின் மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். பட்டை லவங்கம் ஏலக்காய் எல்லாமே 2 எடுத்து வச்சுருக்கேன். 10 கிராம் நெய் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு வந்து பச்சை மிளகாய் கீனி வச்சுருக்கோம். ஒரே ஒரு பெரிய வெங்காயம் வந்து நம்ம மெலிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ஒரு 15 சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து 2 கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். இதை விட 1.5 கைப்பிடி வந்து நான் புதினா எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா புதினா ரைஸ் அப்படின்னும் போது புதினா ஃப்ளேவர் கொஞ்சம் அதிகமாக இருக்கணுன்றதுக்காக 1.5 கைப்பிடி எடுத்து வச்சுருக்கேன். 4 பச்சை மிளகாய் கட் பண்ணி கீனி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 4 வந்து தோல் உரித்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் நம்ம பிளெண்ட் பண்ணி அரைச்சி தான் நம்ம வந்து அந்த ரைஸில் சேர்க்க போகிறோம். ரைஸை வேக வச்சு நம்ம அரைச்சி மிக்ஸ் பண்ண போகிறது இல்லை, பிரிஞ்சி செய்கிற மாதிரியே நம்ம செய்ய போகிறோம். அதுக்கப்புறம் வந்து பாஸ்மதி ரைஸை வந்து நான் எடுத்து வாஷ் பண்ணி ஊற வச்சு வச்சுருக்கேன். அப்புறம் தண்ணி தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கேன். அது அளவு எவ்வளோன்றதுலாம் நான் அப்புறம் சொல்லிடுறேன். இப்போ இன்றைக்கி வந்து நான் 2 அழாக்கு, அதாவது 2 அழாக்கு பிரியாணி அரிசி வச்சு நம்ம வந்து இன்றைக்கி புதினா சாதம் செய்ய போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி செய்கிறதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து புதினா பேஸ்ட் அரைச்சிக்கலாம். காரத்துக்கு வந்து நம்ம ஒரு 4 பச்சை மிளகாய் கட் பண்ணி கீனி எடுத்து வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு 5 சின்ன வெங்காயத்தை வந்து நம்ம தோல் உரித்து கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு கைப்பிடி கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கோம்ல, அதுவும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 1.5 கைப்பிடி புதினா எடுத்து வச்சுருக்கோம்ல, அதுவும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே வந்து லைட்டாக தண்ணி விட்டு நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம வந்து புதினா சாதம், அதாவது புதினா புலாவ் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. இப்போ நம்ம வந்து ஆட் பண்ணோம்ல மிக்ஸி ஜாரில், அந்த புதினா எல்லாமே வந்து இந்த அளவுக்கு வந்து திக் ஃபைன் பேஸ்ட்டாக நீங்கள் அரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்ற வேணாம், பட் ஆனால் நைஸ் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ வந்து ப்ரெஷர் குக்கரில் தான் நாங்கள் பண்ண போகிறோம், சரிங்களா? உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் பாத்திரத்துலேயும் பண்ணிக்கலாம். பட் ஆனால் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி நீங்கள் செய்யும் போது குக்கரில் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாக உங்களுக்கு டைமிங் முடியும். ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் ப்ரெஷர் குக்கரில் தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்து வச்சுருக்கோம். ஒரு ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து 10 கிராம் நெய் எடுத்து வச்சுருக்கோம். அதில் வந்து 5 கிராம் ஆட் பண்ணிக்கலாம். மீதி 5 கிராம் வந்து நம்ம அப்புறம் லாஸ்ட்டில் ஃபைனலாக ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல பட்டை லவங்கம் ஏலக்காய் எல்லாமே 2 எடுத்து வச்சுருக்கோம். பட்டை லவங்கம் ஏலக்காய் அதெல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அது பொரியட்டும். நாங்கள் வந்து சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் சேர்த்து எடுத்து வச்சுருக்கோம். சின்ன வெங்காயம் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா எடுத்துக்கலாம், இல்லை அப்படின்னாலும் பெரிய வெங்காயமே போட்டுக்கலாம். டேஸ்ட்டுக்காகவே சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுறோம். சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு பெரிய வெங்காயமும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஆனியன் வந்து லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு ஆனியன் வந்து கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் ஒரு பச்சை மிளகா, அது வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். கீனி எடுத்து வச்சுருக்கோம், அதை வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1 மினிட் ஆயிலே அது வந்து நல்லா ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறமா வந்து நம்ம நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணிக்கலாம். 1 மினிட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல புதினா பேஸ்ட்டு, அது வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் புதினா பேஸ்ட் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த புதினா பேஸ்ட் வந்து நல்லா வந்து ஆயிலே உங்களுக்கு வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நமக்கு வந்து வேகணும். புதினா பேஸ்ட் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு வந்து ஆயிலே வதங்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு வந்து அந்த புலாவ் வந்து டேஸ்ட் பயங்கரமாக இருக்கும்.
ஸோ மினிமம் 5 to 7 minutes ஆகுது உங்களுக்கு வந்து மீடியம் ஃப்ளேமில் இது வந்து வதங்கி ஆயிலாம் தனியாக செப்பரேட்டாக பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம இதை வந்து வதக்கிக்கலாம். இப்போ நம்ம வந்து அந்த புதினா பேஸ்ட் ஆட் பண்ணி 5 minutes ஆயிடுச்சு. இந்த பாருங்க ஆயிலெலாம் வந்து நல்லா புதினா வெந்து ஆயிலெலாம் செப்பரேட் ஆகி தனியாக வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 minute இல்லைன்னா ஒரு 30 seconds வந்து அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கிட்டு நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம போட்ட இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் வந்து ஒரு கலரு கிளறிட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 2 தக்காளி வந்து நாங்கள் அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம், அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு தக்காளி ஒரு 1 minute வந்து நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணி 1 minute ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு கலரிட்டு நம்ம வந்து உப்பு காரம் கரெக்டாக இருக்காது. நம்ம காரத்துக்கு வந்து இன்னும் மிளகாத்தூள்லாம் நம்ம எதுவும் ஆட் பண்ணலை. அந்த அரைச்ச பச்சை மிளகாவும் நம்ம ஆயிலில் போட்ட பச்சை மிளகாவும் தான் காரம் இருக்கும். உங்களுக்கு அப்படி காரம் பத்தலை அப்படின்னா நான் எடுத்து வச்சுருக்க சக்தி பிளெயின் மிளகாத்தூள் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா பச்சை மிளகா காரமே போதும் கிட்ஸுக்கு கொடுக்குறவங்க அப்படின்னா அப்படியே வந்து நீங்கள் வந்து நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணலாம். பட் ஆனால் கொஞ்சம் பெரியவங்க அப்படின்னா லைட்டாக வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. சரிங்க, நம்ம இப்போ டேஸ்ட் பார்த்துக்கலாம். பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு காரம் பார்த்துட்டு நமக்கு வேணும்னா மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். காரம் வந்து லைட்டாக கம்மியாக தான் இருக்குது. ஸோ நாங்கள் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து பிளெயின் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம். ஹாஃப் டேபிள் ஸ்பூன் பிளெயின் மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் இல்லை, பிளெயின் மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு கிளறி விட்டுடலாம். வந்து மிளகாத்தூள் போட்டு ஒரு 1 minute ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஊற வச்சிருக்க பாஸ்மதி அரிசியை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஊற வச்சு எடுத்து வச்சிருக்க பாஸ்மதி ரைஸ் 2 அழகு ஊற பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சிருக்கோம், அதை வந்து நாங்கள் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விடணும். அதுக்கப்புறமா தான் தண்ணி ஊற்ற போகிறோம். தண்ணி ஊற்றி கொதிச்சதுக்கப்புறம் தான் ரைஸ் ஆட் பண்ணுவாங்க. நார்மலாக வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு கொதிச்சதுக்கப்புறம் தான் அரிசி வந்து ஆட் பண்ணுவாங்க. பட் ஆனால் வந்து நம்ம அரிசி ஆட் பண்ணி ஒரு 1 minute அப்புறம் நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணுறோம். அப்படி வந்து நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரைஸ் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அரிசி போட்டு நம்ம வந்து ஒரு 2 minutes வந்து வதக்கியாச்சு. இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் வந்து நாங்கள் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அது வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 2 கப் அரிசிக்கு 3/4 கப்பு தண்ணி நாங்கள் ஆட் பண்ணிக்கிறோம். குக்கர் அப்படிங்கிறதுனால நான் வந்து இந்த அளவு எடுத்திருக்கேன். உங்கள் பாஸ்மதி ரைஸுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். நீங்கள் என்ன அரிசி யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் மைனஸும் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து குக்கர் மூடி போட்டு 2 விசில் விட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ரெஷர் போனதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா வந்து நம்ம மிச்சம் 5 கிராம் நெய் எடுத்து வச்சிருக்கோம்ல, அது வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம ஆட் பண்ண தண்ணி வந்து நல்லா கொதிக்குது. கொதிச்சதுக்கு அப்புறமா வந்து ஒரு கிளறிட்டு நம்ம இப்போ 2 விசில் மட்டும் நம்ம வந்து போட்டுடலாம். மூடி போட்டுட்டு 2 விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ரெஷர் இறங்கினோடனே நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம 2 விசில் போட்டு நம்ம இறக்கிக்கலாம். மிஷின் 2 விசில் விட்டுட்டு நம்ம குக்கர் ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம வந்து புதினா புலாவ் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இப்போ வந்து நம்ம குக்கர் மூடி 2 விசில் விட்டாச்சு, ப்ரெஷர்லாம் போயிடுச்சு. இப்போ நான் ஓப்பன் பண்ணி புதினா புலாவ் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா? வாங்க. வாவ், பார்க்க செம்மையாக இருக்குது. சாப்பிட எப்படி இருக்குன்னு தெரியலையே, இருங்க நான் டேஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். லைட்டாக கலருங்க, ரொம்ப கலர்னிங்க அப்படின்னா உங்களுக்கு பிரியாணி ரைஸ் வந்து உடஞ்சிரும். ரைஸ் ஃபஸ்ட்டு வெந்துருச்சா நம்ம பார்த்துடலாம். நல்லா வெந்திருக்கு.
நாங்கள் வாங்கின பாஸ்மதி ரைஸ்க்கு வந்து 2 விசில் விட்டோம். உங்கள் பாஸ்மதி ரைஸ் எப்படி இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு தான் தெரியும், நீங்கள் என்ன வாங்குவீங்கன்னு. அதுக்கேற்ற மாதிரி 1 விசிலோ இல்லை 2 விசிலோ நீங்கள் விட்டுக்கலாம். இப்போ வந்து இதை வந்து ஒரு கண்டெய்னரில் மாற்றிட்டு சர்வ் பண்ணிடலாம். தடா, இங்கே பாருங்க, சூப்பரான புலாவ் ரெடி ஆயாச்சு. புதினா வச்சு செஞ்சுருக்கோம். நான் இப்போ வந்து டேஸ்ட் பார்க்க போகிறேன். ஆனியன் வந்து சும்மா டெக்கரேஷனுக்காக வச்சுருக்கோம். டேஸ்ட்டு பார்த்துடலாம். சூப்பராக இருக்குது. சிம்பிளாக வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு குயிக்காக மார்னிங் வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து நம்ம ரெடி பண்ணி பசங்களுக்காக இருக்கட்டும் இல்லை வீட்டில் இருக்க பெரியவங்களுக்காக இருக்கட்டும் நம்ம பேக் பண்ணி கொடுத்துடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம டோரா புஜ்ஜி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.